உங்க வாழ்க்கைய யாராவது ஒருத்தர் நரகமாக்கிட்டு இருக்கிறாங்களா? நீங்க நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாம, அவங்க சொன்ன பேச்சும் செஞ்ச செயலும் உங்க மண்டைக்குள்ளேயே ஒரு வண்டு மாதிரி குடைஞ்சுகிட்டு இருக்கா? இவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு உங்க ரத்த அழுத்தம்தான் ஏறுதே தவிர அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? நிறுத்துங்க, இப்போவே நிறுத்துங்க. ஏன்னா ஒரு எதிரியை எப்படி அவங்க வழியிலேயே போய் வீழ்த்தணும்னு மாபெரும் அறிஞன் சாணகியர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு. இந்த 4 வழிகளை மட்டும் நீங்க சரியா செஞ்சு பாருங்க. உங்களை கவலைப்பட வச்சவங்க உங்க பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. அதுவும் வீடியோவோட நடுவுல நான் சொல்லப்போற அந்த 3வது வழி இருக்கு பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். அதை நீங்க செஞ்சா அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது வெறும் வீடியோ இல்ல, உங்க வாழ்க்கைய மாத்தப் போற ரகசிய ஆயுதம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் பழிவாங்கிற முறையல்ல. ஒருத்தர் உங்க மனச காயப்படுத்தினா அவங்களுக்கே தெரியாம அவங்கள எப்படி மன ரீதியா கதற விடுறது அப்படிங்கிறதுதான். இதுல வர்ற ஒவ்வொரு பாயிண்டும் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். முதல் வழி, மௌனம் எனும் மரண ஆயுதம். நம்மள ஒருத்தர் நோகடிச்சா நாம உடனே என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட போய் சண்டை போடுவோம், கத்துவோம். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு விளக்கம் கேட்போம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? மிகப்பெரிய தண்டனை அமைதிதான். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்கள ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அவங்க எதை எதிர்பார்க்கறாங்க? நீங்க பதிலுக்கு கத்தணும், அழணும், இல்ல அவங்க கிட்ட போய் கெஞ்சணும். நீங்க அப்படி செஞ்சா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களோட நிம்மதிய அவங்க கலைச்சிட்டாங்க. உங்க உணர்ச்சிகளை அவங்க கட்டுப்படுத்துறாங்க. ஆனா நீங்க ஒரு கல்லு மாதிரி அமைதியா இருந்து பாருங்க. அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீங்க ஒரு சின்ன புன்னகையோட அவங்கள கடந்து போங்க. அவங்க உங்கள சீன்றப்போ நீங்க உங்க போனை பார்த்துட்டு இருக்கிறதோ இல்ல வேற யாராவது கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நரகத்தை உருவாக்கும். நாம இவ்வளவு அசிங்கப்படுத்துறோமே, இவன் ஏன் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறான்? இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது? ஒருவேளை இவன் பின்னாடி ஏதோ பெரிய சக்தி இருக்கோ, இல்ல இவன் ஏதாவது பயங்கரமான திட்டம் போடுறானோ அப்படின்னு அவங்க தூக்கம் போயிடும். பதில் சொல்லாத மௌனம் இருக்கே, அது அவங்க ஆணவத்தை ஒவ்வொரு நொடியும் செதுக்கி எடுக்கும். உதாரணத்துக்கு, ஆபீஸ்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலையோ ஒருத்தர் உங்களை மட்டம் தட்டி பேசுறாங்கன்னு வைப்போம். அந்த இடத்துல நீங்க டென்ஷன் ஆகாம அவங்க கண்ண நேருக்கு நேர் பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் சிரிங்க. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் தெரியாம அவங்க ராத்திரி முழுக்க தூங்காம யோசிப்பாங்க. இதுதான் சாணக்கியர் சொன்ன மௌனப்போர். 2ஆம் வழி, உங்க வளர்ச்சியால் அவர்களை வதைத்தல். சாணக்கியர் நீதியில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உன் எதிரியை அழிக்கணும்னா அவனை விட நீ 10 மடங்கு அதிகமா வளர்ந்து நில். உங்களை பிடிக்காதவங்க எதை பார்த்து பயப்படுவாங்க தெரியுமா? நீங்க விழுந்துடுவீங்க, அழுதுட்டு இருப்பீங்கன்னு அவங்க காத்துட்டு இருக்கும்போது நீங்க முன்ன விட ரொம்ப சந்தோஷமா வாழறத பார்த்துதான் அவங்க வயிறு எரியும். இங்கேதான் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு. நீங்க அவங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிற நேரத்தை உங்களோட முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுங்க. அவங்க உங்களை பத்தி ஊர் முழுக்க தப்பா பேசிக்கிட்டு இருக்கட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல நீங்க உங்க வேலையிலையோ தொழிலையோ வெறித்தனமா உழைக்கணும். நீங்க ஒரு புது கார் வாங்குறதோ இல்ல ஒரு பெரிய பதவிக்கு போறதோ அவங்க காதுக்கு போகும்போது அவங்க இதயம் ஒரு நிமிஷம் நின்னு துடிக்கும். நாம இவனை மட்டம் தட்டணும்னு நினைச்சோம், ஆனா இவன் எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு நினைச்சு அவங்க ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து பிழைப்பாங்க. உங்களுடைய வெற்றிதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆகச்சிறந்த பதிலடி. நீங்க ஒரு வார்த்தை கூட பேச வேணாம். உங்க வெற்றியோட சத்தம் அவங்க காதை கிழிக்கும். அவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா ஒரு வெற்றியாளனா நடந்து போகும்போது அவங்க அடையிற தோல்வி இருக்க, அது வேற எதனாலையும் கிடைக்காது. யோசிச்சு பாருங்க. உங்கள வேணாம்னு ஒதுக்குனவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆளா நிக்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பு எரியும் பாருங்க. அதுதான் உண்மையான தண்டனை. 3ஆம் வழி, அற்பமான அலட்சியம். வாழ்க்கையில எல்லாருக்குமே
நாம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்லுவாரு, ஒரு நாய் உங்கள பார்த்து குறைச்சா நீங்களும் குனிஞ்சு குறைக்கக் கூடாது. அவங்கள உங்க வாழ்க்கையில ஒரு ஆளாவே மதிக்காதீங்க. இதுல ஒரு யதார்த்தமான உண்மை இருக்கு. நீங்க ஒருத்தரை எதிரியா நினைச்சீங்கன்னா அவங்கள நீங்க உங்களுக்கு சமமானவங்களா ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்கள ஒரு தூசியா பார்த்தா அவங்க தரம் என்னன்னு அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அவங்க முன்னாடி போகும்போது அங்க ஒருத்தர் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாத மாதிரி நடந்து போங்க. அவங்க ஏதாவது பேச வந்தா, யார் நீங்க, எனக்கு அடையாளம் தெரியலையே அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. இந்த அலட்சியம் இருக்கு பாருங்க, அது அவங்க ஈகோவை அடியோட அறுத்துடும். நம்மள ஒரு மனுஷனா கூட இவன் மதிக்கலையே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அந்த வலி அவங்களை உள்ளுக்குள்ளே அரிக்கும். உங்க வாழ்க்கையில இருந்து அவங்கள மொத்தமா டெலீட் பண்ணிடுங்க. அவங்க பண்ற எந்த விஷயமும் உங்க மனச பாதிக்கவே கூடாது. நீங்க அவங்கள ஒரு பொருட்டா மதிக்காத வரைக்கும் அவங்களால உங்களை எதுவுமே பண்ண முடியாது. 4ஆம் வழி, அந்த எதிர்பார்க்காத திருப்பம், கருணையால் வீழ்த்துதல். இப்போ அந்த முக்கியமான 4வது வழி. இது ரொம்ப கஷ்டமான வழி. ஆனா இத செஞ்சா பலன் ரொம்ப அதிகம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, எதிரியை வீழ்த்த அவனுக்கு ஒரு உதவிய செய். இத கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரலாம். நம்மள கஷ்டப்படுத்தினவனுக்கு ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு தோணும். ஆனா இதுதான் மாபெரும் ராஜதந்திரம். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின அந்த நபருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வைங்க. அந்த நேரத்துல மத்தவங்க எல்லாரும் அவங்களை கைவிடும்போது நீங்க முன்னாடி போய் நில்லுங்க. அவங்க எதிர்பார்க்காத ஒரு உதவிய செஞ்சுட்டு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வந்துடுங்க. இது அவங்க மண்டையில ஒரு இடிய இறக்கும். அவங்க உங்களுக்கு எதிரா தீட்டின எல்லா திட்டமும் அவங்க கண்ணு முன்னாடியே வந்து போகும். நாம இவனுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணோம், ஆனா இவன் நமக்கு வந்து நிக்கிறானே அப்படின்னு நினைச்சு அவங்க மனசாட்சியே அவங்கள கதறவிடும். அதுக்கப்புறம் உங்க பேரை சொல்லணும்னா கூட அவங்க நாக்கு நடுங்கும். அவங்க ஆயுசுக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டவங்களா மாறிடுவாங்க. ஒரு மனுஷனை அடிச்சு வீழ்த்துறத விட அவனோட தப்பை அவனுக்கே புரிய வைக்கிறதுதான் மிகப்பெரிய வெற்றி. இது அவங்க கர்வத்தை மொத்தமா உடைச்சுடும். யதார்த்தமான ஒரு உண்மை. நீங்க யாருக்காக வாழ்றீங்க? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பேசுவோம். இவ்வளவு நேரம் நாம பார்த்தது மத்தவங்கள எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுதான். ஆனா இதையெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை இருக்கு. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உன் மனசை எவன் ஒருத்தன் ஆளுறானோ அவன்தான் உன்னோட உண்மையான தலைவன். நீங்க அவங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிற வரைக்கும் உங்களோட நிம்மதி அவங்க கையில தான் இருக்கு. அவங்க ஏதாவது செஞ்சாதான் நீங்க சந்தோஷப்படவோ இல்ல வருத்தப்படவோ முடியுங்கிற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம். உண்மையான வெற்றி அவங்கள கதற விடுறதுல இல்ல, அவங்கள பத்தின கவலையே இல்லாம நீங்க ஒரு ராஜாவா வாழறதுல தான் இருக்கு. யாரோ ஒருத்தருக்காக உங்க நிம்மதியை ஏன் கெடுத்துக்கணும்? நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். உங்களை காயப்படுத்தினவங்க தானாவே தோத்துப் போயிருவாங்க. உங்க நேரத்தை மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதுல வீணாக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அதை நோக்கி ஓடுங்க. நீங்க அந்த உயரத்தை தொடும்போது திரும்பி பாத்தீங்கன்னா உங்களை சீண்டுனவங்க எல்லாம் சின்ன எறும்பு மாதிரி தெரிவாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க மேல கோபம் வராது, ஒரு விதமான பரிதாபம்தான் வரும். வெற்றிக்கான ரகசியம். இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் துன்புறுத்துறது இல்ல, மாறாக உங்களை துன்புறுத்துறவங்க கிட்ட இருந்து உங்க நிம்மதிய எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிறதுதான். சாணக்கியரோட இந்த தந்திரங்கள் எல்லாமே உங்க மனசை வலிமையாக்குறதுக்காகத்தான். இனிமே யாராவது உங்களை கவலைப்பட வச்சா இந்த 4 வழிகளை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அமைதியா இருங்க, உங்க வேலையில ஜெயிச்சு காட்டுங்க, அவங்களை அலட்சியப்படுத்துங்க, தேவைப்பட்டா கருணை காட்டுங்க. இதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கான அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச இப்படிப்பட்ட மனிதர்களை
நீங்க எப்படி கையாண்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இன்னும் பல பேருக்கு உதவியா இருக்கும். நினைவில் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வெற்றியாளர். உங்களை யாராலும் அசைக்க முடியாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.